ஆடி 18 விதை விதைத்து காலை மாலை இருவேளையும் உன்னைச் சுற்றி வந்து உனக்குத் தேவையான அனைத்தையும் உனக்குக் கொடுத்தேன். நீயும் 7 அடி உயரம் வளர்ந்து பூ பூத்தாய். பால் பிடிக்கும் பருவத்தில் வந்தான் அரக்கன் பெஞ்சல் புயல். மண்ணோடு சாய்த்தான் உன்னை. மாட்டு வண்டியில் கொண்டு செல்லும் அளவுக்கு மகசூல் கொடுத்திருப்பாய். பெஞ்சல் புயல் காரணமாக 2 சக்கர வாகனத்தில் கொண்டு செல்லும் அளவிற்கு மகசூல் வரும். இருந்தபோதிலும் அடுத்த வருடம் இரட்டிப்பு மகசூல் தருவாய் என்ற நம்பிக்கையில் அறுவடை செய்கிறேன் என்று. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இந்த வருடம் பெஞ்சல் புயல் காரணமாக அதிக மகசூல் இல்லை. கையறுப்பு தான் நம்ம நாட்டு கருப்பு கவுனி வந்து அறுவடை செய்கிறோம். ஒரு 7 ஆள் 8 ஆள் இருக்குங்க. 8 ஆள் கூப்பிட்டு கையறுப்பு செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்கு கூலி பார்த்திங்கன்னா 170 ரூபாங்க. நெல் பயிர் பார்த்திங்கன்னா இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அடியோடு சாஞ்சிட்டுங்க. அதனால் அறுப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன செஞ்சோன்னா படுத்திருந்த நெல்லை வந்து அறுத்துட்டோம். அறுத்துட்டு ஆளெல்லாம் வந்து அறுக்கிறதுக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ நம்ம அறுவடை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு எப்படியோ வீடு வீடாக போயிட்டு ஆளை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். அறுத்தாச்சு, மேக்ஸிமம் ஆகிட்டோம். இன்றைக்கி அறுத்து போட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா கட்டு கட்டணும். கட்டு கட்டி அதுக்கப்புறம் வண்டி கூப்பிட்டு வந்து அடிக்கணும். காலை வேளையில் ஆட்களுக்கு சாதம், சுரைக்காய் கூட்டு, கீரை, ரசம், தயிர் போன்ற இதெல்லாம் வந்து நம்ம ஆட்களுக்கு சாப்பாடு போட்டோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க நெல்லை வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறுத்த நெல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெயிலில் காயணுங்க. அடுத்து வந்து அது கட்டு கட்டி நம்ம தூக்கி போயிட்டு ஒரு இடத்துல சேகரிக்கணும். இப்போ நம்ம கட்டு கட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போனால் பார்த்தோன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. ஆள் இல்லாததுனால ஒரு ஆண் ஆள், ஒரு பெண் ஆள் 2 பேருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கணும். மொத்தமாக வந்து வச்சா தான் அதுக்கப்புறம் வண்டி வரும். வண்டி வந்த பிறகு அதில் வந்து நம்ம என்ன செய்யணும், தூக்கி போடணும். அதுக்கு ஆள் தான் தேவை. இப்போ நம்ம ஒரு இடத்துல போல் நல்லா போட்டுட்டோம். அதுக்கு மேலே படுதா போட்டு வைக்கணும். மழை கீழே எதனா வருமா, மழை வந்தாக்கா அது நனையாமல் பார்த்துக்கணும். அதுக்காக வந்து நம்ம மேலே வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வச்சிடணும். இப்போ வண்டி வந்துடுதுங்க. வண்டி வந்துடுது. இப்போ வந்து நம்ம நெல்லை வந்து அடிக்கிறோம். அந்த மிஷினுக்குள்ளே வந்து நம்ம தூக்கி போடணும். அதுக்கு 2 ஆள். அதுக்கப்புறம் வந்து அந்த வைக்கலை வந்து தனியாக பின்னாடி வருங்க. அதை வந்து நம்ம கூட்டி அலசி எடுத்து போய் தனியாக போடணும். அந்த இடத்துல மூஞ்சிலாம் அந்த சொனை அடிக்குங்க. மூக்கெல்லாம் அந்த சொனை அடிக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வண்டியில் அடிக்கும்போது. அதே போல் அந்தந்த ஆள் பார்த்தோன்னா வந்து கதிர் தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டம் ஆகும். பாருங்கள், இதாங்க கருப்பு கவுனி. நம்ம கையறுவடை பண்ணி நாம் வந்து கலப்பு இல்லாமல் இந்த மிஷினில் வரும். இது அடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அறுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. அறுத்த அந்த நெல்லை வந்து நம்ம இந்த வண்டியில் தூக்கி போடணும். ஹைட்டாக இருக்கும், ஒரு ஆள் ஹைட்டே இருக்கும். அதை எடுத்து உள்ளே வந்து நம்ம போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த வண்டியில் அடித்தா மாட்டுக்கு வைக்க நிறைய கிடைக்குங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவும் கலப்பு இல்லாமல் இருக்கும் நெல். அதுக்காகவும் நம்ம வந்து என்ன செஞ்சோன்னா எப்பயுமே வந்து இது மாதிரி வண்டியில் தான் நம்ம ரெகுலராக அடிக்கிறது. இந்த வருடமும் அதே போல் வந்து அண்ணா வந்து வண்டியை தந்து நாங்கள் அடித்தோம். அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டம்தான். இந்த பெஞ்சல் புயலினால் வந்து மகசூல் வந்து கம்மியாகிடுது. இருந்தாலும் வந்து இப்போ அடுத்த வருடம் வந்து அது இரட்டிப்பு மகசூல் தரும் நம்ம பூமி அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இந்த அறுவடை செஞ்சோங்க. நன்றிங்க. இந்த பதிவை பார்த்த விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் நன்றிங்க. மற்ற விவசாயிகளுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.